இலங்கைக்கு எதிரான டி20 உலகக்கோப்பையில் தோல்வியடைந்த ஆஸ்திரேலிய அணியின் சூப்பர் 8 சுற்று வாய்ப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. டி20 உலகக்கோப்பை தொடரின் 30வது லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் மோதின. ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய ஆஸ்திரேலிய அணியில் தொடக்க வீரர்கள் மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அதிரடியாக ஆடிய இருவரும் அரை சதம் அடித்து ஆட்டமிழந்தனர். ஜோஷ் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல் தவிர மற்ற வீரர்கள் அனைவரும் ஒற்றை இலக்க ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனால் ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 181 ரன்கள் எடுத்தது. துஷான் ஹேம்தா 3 விக்கெட்டுகளையும் துஷ்மந்தா சாமுரா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதையடுத்து 182 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணியில் தொடக்க வீரர் பத்தும் நிசன்கா அதிரடியாக ஆடி சதமடித்து அசத்தினார். இதன் மூலம் நடப்பு டி20 உலகக்கோப்பை தொடரின் முதல் வீரராக சதத்தை பதிவு செய்துள்ளார். குஷால் மாண்டிஸ் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தனது பங்கிற்கு அரை சதம் அடித்துள்ளார். இதனால் இலங்கை அணி 18 ஓவரில் இலக்கை எட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் இலங்கை அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அதே சமயம் 2 போட்டிகளில் தோல்வியடைந்த ஆஸ்திரேலிய அணியின் சூப்பர் 8 சுற்று வாய்ப்பு மங்கியுள்ளது. ஜிம்பாப்வே அணி அடுத்து வரும் 2 லீக் போட்டிகளில் தோல்வியடைந்து ஆஸ்திரேலிய அணி தனது கடைசி லீக் போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியும். இதனால் ஆஸ்திரேலிய அணியின் சூப்பர் 8 சுற்று வாய்ப்பு கேள்விக்குறியாகியுள்ளது.